கிருஷ்ணமூர்த்தி ஓய்வு பெற்ற பள்ளி ஆசிரியர். அவரது மனைவி இறந்த பிறகு வாடை பிடித்த பழைய வீட்டில் தனியாக வாழ்கிறார். தீபாவளிக்கு பிள்ளைகள் வருவார்கள் என்று நினைத்தார். ஆனால் அவர்கள் நகரத்தில் பிஸியாக இருந்ததால் வர முடியவில்லை. அந்த இரவு மழையும் மின்னலும் கூட. மின்சாரம் போய்விட்டது. திடீரென கதவினில் ஒரு மௌன விருந்தினர் தோன்றுகிறார். ஒரு இளம் பெண் ஊருக்குள் வழிதவறி வந்ததாக சொல்கிறாள். கிருஷ்ணமூர்த்தி அவளுக்கு விருந்தளிக்கிறார். பழைய தீபாவளி ருசிகரங்கள், கதை பேச இருவரும் சிரிக்கிறார்கள். அந்த இரவு ஒரு பெரிய தனிமை பிணைவை கலைகிறது. அடுத்த நாள் காலை அவர் எழுந்தவுடன் அந்த பெண் காணப்படவில்லை. வீட்டு வாசலில் ஒரு பழைய புகைப்படம் விழுகிறது. அதில் அந்த பெண்ணின் முகம். அது அவரது பழைய மாணவி அபர்ணா. 15 ஆண்டுகளுக்கு முன் பள்ளி செல்லும் வழியில் வண்டி மோதி இறந்தவள். முடிவு, அவள் ஆன்மாதான் ஒரு இரவுக்கு வந்திருக்கிறாள் என்று அவர் நம்புகிறார். அந்த வீடு இனி அவருக்கு தனிமை அல்ல, நினைவுகளால் நிறைந்தது. சாரம், மறந்துவிட்டோம் என்று நினைத்தவர்கள் சில நேரம் நம் மனதிற்குள் வந்து பேசிச் சென்று விடுகிறார்கள். மௌனமாக.